அண்ணே, இப்ப போலவே நம்ம என்னென்ன ஆக போகுது? என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி நான் சரி பண்றது? அவங்க அப்பா வந்து கேட்டா அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ. ஜெயா அம்மு அம்மு அழாதம்மா. முதல்ல நீ கிளம்பு. நேரா போய் தேன்மொழியை பார்த்து அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அவனோட நம்ம பொண்ணை விட்டு வைக்க கூடாதுமா. எப்படின்னா அவன் நம்ம கூட வருவா? கல்யாண மேடையிலேயே இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னவன் நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே. இவ்வளவு நேரமா அவளுக்கு நான் போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே கால் பண்ணாத, நான் நல்லாதான் இருக்கேன்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரே நாள்ல சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை புருஷனா எப்படி நான் ஏத்துக்க முடியும்? தாலி கட்டினவெல்லாம் புருஷன் ஆயிடுவானே. எனக்கு எதுவுமே புரியல. ஆனா இதுக்குள்ள வேற ஏதோ சிக்கல் இருக்குன்னு. அம்மு அழாத அம்மு. அவன் தேன்மொழி கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் நம்ம குடும்பத்தை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். தேனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் தப்பா எதுவும் செய்ய மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை ஆறப்படுவோம். இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி திரும்ப தேனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாம அமைச்சு கொடுப்போம். இங்க பாரு அம்மு, ஓ அண்ணே நான் இருக்கேம்மா. நீ தைரியமா இரு. அழாத அம்மு. ஜெயா, உங்க அண்ணன் உங்க அம்மா எல்லாம் இதை இப்படியே விட்டுற மாட்டாங்க. அழாத. நீ யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணலையே. இங்க பாரு, தேனுக்கு ஒண்ணும் ஆகாது. உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். அழாத. நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அந்த கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. அவரு கூட என் மேல இறக்க இல்லையா? என் குடும்பத்தை இப்படியா சோதிக்கணும்? என்ன பண்றது? வர்ஷினி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நினைச்சோம். தேன்மொழி ஆயிட்டா. சில நேரம் நம்ம நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சத சந்தோஷமா எதிர்த்து வாழ வேண்டியதானம்மா. மா, தேனு ரொம்ப நல்ல பொண்ணுதாம்மா. தமிழ் எவ்வளவு நல்ல பொண்ணு. அவ தங்கச்சி எப்படி இருப்பா. அதனால நீ பயப்படாத. உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா. ஆரத்தி எடுமா. அம்மா இருமா. தேன்மொழி என்னோட பொண்டாட்டி. அவளுக்கு நான் தான் வைப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் தானே? தென்மொழி, வலது கால் எடுத்து வச்சு நீ வாழ போற வீட்டுக்குள்ள வாமா. வாமா வா. இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணும் பேய் பூதம்லாம் இல்ல. நானும் என் அம்மாவும் தான் இருக்கோம். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வா, உள்ள வா. வா வா. வலது கால் வை. வை. உள்ள போலாமா? வா. இதான், இதுவும் நம்ம வீடுதான். அம்மா, என்னடா? என்னம்மா ஆர்த்தியோட நிறுத்திட்ட? அடுத்தது என்ன? விளக்கேத்தணும்ல, அதான ப்ரொசீஜரு. தென்மொழி வா, பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்து. அதானம்மா சடங்கு. அது அம்மா கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாங்க. கல்யாணத்துல அவங்க எதிர்பார்க்காத என்னென்னோ நடந்துருச்சுல, அதான். விளக்கேத்தலாமா? வா
வா தேனு, வா. தமிழ், தமிழ் அழாத தமிழ். தமிழ் தயவு செஞ்சு அழாத தமிழ். தமிழ் என்ன பாரு தமிழ், அழாத தமிழ். சிபி, என்னால முடியல சிபி. வர்ஷினி நான் எப்படியாச்சும் பிரபு கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் தங்கச்சி அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்ப நான் எப்படிதான் என் தங்கச்சியோட லைஃப சேவ் பண்ண போறேன்? நம்ம குடும்பத்து மேல இருக்கிற மொத்த கோபத்தையும் என் தங்கச்சி மேலதான் காட்டுவான். நம்மள பழி வாங்குறதுக்கு பதிலா அவன் என் தங்கச்சியை தானே இப்ப பழி வாங்குவான். என் தங்கச்சியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். நினைச்சாலே என்னால தாங்கிக்க முடியல சிபி. சத்தியமா சிபி, அந்த பிரபு மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் கல்யாணமே நடக்க கூடாது. அப்பேற்பட்ட சைக்கோ அவன். அவனுக்கு போய் என் தங்கச்சி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என் தங்கச்சி பாவம் சிபி. அவ அரவிந்த் மேல உயிரே வச்சிருந்தா. அவனை அவ்வளவு லவ் பண்ணான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். போச்சு, எல்லாமே போச்சு. என் தங்கச்சி வாழ்க்கைய நாசமா போச்சு. தமிழ், தமிழ் என்ன தமிழ், என்ன பேசுற? எப்படி வாழ்க்கை போகும்? இங்க எவ்வளவு பேருக்கு கல்யாணம் நடக்குது. அந்த வாழ்க்கை சரியில்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? இங்க பாரு, பிரபு என்ன பண்ணிட்டான்? தாலி தானே கட்டியிருக்கான், வேற எதுவும் நடக்கலையே. அப்படி இருக்கும்போது தேன்மொழியோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு எப்படி சொல்ற? தமிழ், இப்ப நினைச்சானும் தேன்மொழி அவங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து அரவிந்துக்கு என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவதான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. அப்புறம் எப்படி சிபி இதெல்லாம் நடக்கும்? ஒத்துக்க வைப்போம் தமிழ், அதுக்காக அப்படியே விட்டுருவோமா? இல்ல சிபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிபி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னோட அவசர புத்தி. என்னால எதையுமே செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்பிடன்ஸ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அதுதான், அதனாலதான் என் தங்கச்சி வாழ்க்கையவே நான் பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். தமிழ், தமிழ் செய்யாத தப்புக்கு நீயே உன் மேல பழிய போட்டுக்காத. இதெல்லாம் அந்த பிரபுவோட வேலை. அவன் ஒரு கிரிமினல், அவன் அப்படிதான் யோசிப்பான். தமிழ், இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் நம்மள தோக்கடிச்சு நினைச்சிட்டு இருக்கான்ல, யாரு தோக்க போறான்னு போக போக தெரியும். தமிழ், தேன்மொழி உனக்கு தங்கச்சி மட்டும் இல்ல, என் அத்தை பொண்ணும் கூட. தமிழ், நீ என்ன நம்பு தமிழ், நான் காப்பாத்துவேன்.
ம் விளக்கேத்து. தேனே விளக்கேத்து. விளக்கேத்து. என்னாச்சு? சுட்டுச்சா? அதுக்குதான் நான் உன்னையே விளக்கேத்த சொன்னேன். இப்ப நீ ஏன் ஏத்துறியா? நீ ஏன் ஏத்துறியா இல்ல திரும்ப கையை பிடிச்சி விளக்கேத்த வைக்கவா? குட் காட். பாத்தியா எவ்வளவு பிரகாசமா எரியுது. இனிமே உன் லைஃபும் பிரகாசமா இருக்கும். சாமி கும்பிட்டுக்கோ, சாமி கும்பிட்டுக்கோ. சாமிய கும்பிட்டுக்கோ. அம்மா அம்மா சீக்கிரம் போய் பால் பழம் எடுத்துருமா. வா. அம்மா நீ என்னம்மா இன்னும் நின்று இருக்க? போமா போய் எடுத்துருவாமா. போமா. என்ன சாமி கும்பிட்டு முடிச்சல? வா போலாமா? வா வா. அம்மா அப்படிதான் எல்லாத்துக்கும் தயங்கிட்டே இருப்பாங்க. உட்காரு 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 உட்காரு. அப்பா அட உட்காரு. என்ன இதான் நம்ம வீட்டு ஹால். இப்ப போய் விளக்கேத்தனல்ல, அதான் பூஜை ரூம். கிச்சன் அங்க உள்ள இருக்கு. நமக்கு பெட்ரூம் மேல. கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு, அங்க அம்மா இருந்துப்பாங்க. இது பெரிய பங்களாலாம் இல்ல, நாங்க 2 பேர் தானு சொல்லிட்டு எங்களுக்கு ஏத்த மாதிரி காம்பேக்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான வீட்டுல தான் நாங்க தங்கி இருக்கோம். இந்த வீட்டுக்குள்ள நீ எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம், உன் இஷ்டம் போல இருக்கலாம். ஏன் உனக்கு பிடிச்சது எல்லாமே செய்யலாம். உன்னை யாரும் எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க, என்ன தவிர. அட ஏதாவது ரியாக்ட் பண்ணு. உன்னை கேட்கணும்னு நினைச்சேன், கல்யாணத்துல நீ ஒழுங்கா சாப்பிடல. மா பாலுங்கம்மா. இந்தாடா பால் பழம். ஓகே பால் சாப்பிடு. சாப்பிடு. எனக்கு வேண்டாம். வேண்டாம். அட என்ன தேன்மொழி, கார்ல ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்த. இப்ப போய் திரும்பவும் ரூம் கதவை சாத்திட்டு அழதான் போற. அது உடம்புல எனர்ஜி வேணும்ல, அதுக்காவது கொஞ்சம் குடி. இங்க பாரு, நான் உன்னை அழாதன்னா சொல்லவே மாட்டேன், அது உன் விருப்பம். அப்புறம் உள்ள கொஞ்சம் சத்தமா இல்லாம சைலண்டா அழணும். இந்த குடி. போதும் 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 போதும். அது புருஷன் கொஞ்சம் பொண்டாட்டி கொஞ்சம் ஹாஃப் ஹாஃப் சாப்பிடணுமா. அண்ட் இப்ப நீ பசியில வர்றப்ப, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பழத்தை சாப்பிடு. ஏன்னா பாலும் பழமும் சேர்த்தா சாப்பிடணுமா, அதானம்மா முறை. இந்தா சாப்பிடு. இந்தா சாப்பிடு சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடு. சரி, போய் ரூம் பார்க்கலாமா? வா நம்ம ரூம பார்க்கலாம். வா வா. தென்மொழி, இதான் நம்ம பெட்ரூம். எப்படி இருக்கு? என் அப்பா எங்க? அப்பா 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 அப்பா.
அப்பானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா தேன்மொழி? ஏன் தேன்மொழி? பயப்படாத, உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, பத்திரமா தான் இருக்காரு. 3 வேளை சாப்பாடு, நல்ல பாதுகாப்பு. என்ன தவிர அவருக்கு யாராலையும் ஆபத்து வராது. அதனால நீ என்ன பண்ற, நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு அத மாதிரி நடந்துக்கும். ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா என்னை எதிர்த்து பேசுறது, சண்டை போடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா சரியா? ஒழுங்கா இருக்கணும். அப்படி இருந்தனா மட்டும்தான் உங்க அப்பா உயிரோட இருப்பாரு. ஓகேவா? சரி, ஓகே, நான் வெளியே போயிடுறேன். உனக்கு நிறைய அழ வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். நீ உட்காந்து கம்ஃபர்டபுளா அழுதுக்கோ. ஓகேவா? உட்கார் 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 சிட் சிட். ஓகே, அழுதுக்கோ. அண்ட் அழுவும் போது சத்தம் வெளியே கேட்காம கொஞ்சம் சைலண்டா. ஓகே? ம் 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 ம். மீனா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, டீ கொண்டு வா. அத்தை, ஜனமா, ஜனமா, முடியல ஜனமா. என் கண்ணு முன்னாடி ஒரு அயோக்கிய என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிட்டு கூட்டிட்டு போறான். என்னால தடுக்க முடியல ஜனமா. அவன் வீட்டுல இருந்து என் தங்கச்சியை மறுபடியும் கூட்டிட்டு வர முடியலையே ஜனமா. என் தங்கச்சி இப்படி எல்லாம் முடிவெடுக்கிற ஆளே இல்ல ஜனமா. அவன் எதுக்கு அவன் பேச்சுக்கு கட்டுப்படுறா? அவன் கூட தான் சேர்ந்து வாழ்வங்கிறா. எனக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியல ஜனமா. இத்தனை நாள் என் கூட என்ன நம்பி இருந்ததுக்கு அவளுக்கு கிடைச்ச தண்டனையா ஜனமா இது? நானே என் தங்கச்சி வாழ்க்கைய கெடுத்துட்டேன் ஜனமா. இப்போ நான் எப்படி ஜனமா என் தங்கச்சியோட வாழ்க்கைய சரி பண்ண போறேன்? தேனு, ஏன் தேனு இப்படி பண்ண? வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடி. தமிழ், தமிழ், அழாத. எனக்கு எனக்கு உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே புரியல தமிழ். என் வாழ்க்கையில இப்படி ஒரு குழப்பமான சிச்சுவேஷனை 2வது தடவை நான் ஹேண்டில் பண்றேன். ஒண்ணு, எனக்கு பிறந்தவ எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு அயோக்கியம் கூட ஓடி போயிட்டா. நான் அன்னைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படி குழம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் நான் அப்படி இருக்கேன். தேன்மொழி வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குது தமிழ். ஆனா ஒண்ணு தமிழ், என் பொண்ணு வாழ்க்கைய அன்னைக்கு சரி பண்ண முடியல. ஆனா தேன்மொழி வாழ்க்கைய என் உசுர பணைய வச்சாவது நான் சரி பண்றேன். என்ன நம்பு, என்ன நம்பு. நீதானே தமிழ் சொல்லுவேன்,
இந்த உலகத்துல சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லைன்னு. தேன்மொழிக்கு அந்த பிரபு கூட சேர்ந்து வாழணும்லாம் விருப்பமே கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா கண்டிப்பா கண்டிப்பா தேன்மொழி வாழ்க்கையை நம்ம காப்பாத்தலாம். நீ தைரியமா இரு. அவன் நம்மள ஜெயிச்சிட்டதான் நினைக்கிறான். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவனுக்கு எதிரா போராடணும். ஆனா நீயே இப்படி உடைஞ்சு போனா எப்படி தமிழ்? தமிழ், நீ என்ன நினைக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? நம்ம வீட்டு பொண்ண அவன் கொண்டு போய் அடைச்சு வச்சான்னா அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சிருவானா? இது என்ன அந்த காலமா? ஒரு பொண்ண வீட்ல அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்கு? இது டிஜிட்டல் உலகமா? அப்படியெல்லாம் யாராலையும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன் மாமியார் நான் இருக்கேன், அத்தை இருக்காங்க. நாங்க எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு போன்னு நினைச்சியா? உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு நாங்க பொறுப்பு. உனக்கு யாருமே இல்ல நினைச்சிட்டுலாம் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காத. என்ன தமிழ் பாக்குற? அழுதுகிட்டே இருந்தா எந்த பிரச்சனைக்கும் விட கிடைக்காது. தெம்பா சாப்பிட்டு நல்லா இருந்தா அதுக்கப்புறம் ஆகிற கதையை பாரு. தேனு ஒண்ணும் உன்ன மாதிரி தைரியமான பொண்ணு இல்ல. அவ ஒரு புள்ள பூச்சி. அவளுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும். நம்ம நேர்ல போய் பேசி அவளை கூட்டிட்டு வரணும். வா, வாங்குறல வா.